மதுரை செய்தியாளர்கள் அரங்கத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதாவது: தமிழகத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் திமுகவில் OPS இணைந்துள்ளார். திமுகவிற்கு விசுவாசமாக இருந்து உள்ளார் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக உள்ளது. பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் காங்கிரஸில் இருந்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தார். குறிப்பாக ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் நின்றார். அவருக்கு எதிராக போடி தொகுதியில் இரட்டை புறாவிற்கு வேலை செய்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக ஒன்றான பின்பு அதிமுகவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர், வருவாய்த்துறை அமைச்சர், அம்மாவிற்கு சோதனை வந்த நேரங்களில் முதலமைச்சர், அதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர், இப்படி பல்வேறு பதவிகளை தொண்டர்களின் உழைப்பால் பெற்றார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார். அதை மன்னித்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கினார். கடந்த சட்டமன்ற தேர்தல் வேலை செய்யவில்லை. 2021 தேர்தலில் கூட ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பார். திமுகவின் கைக்கூலியாக எட்டப்பர் வம்சம் போல காட்டிக் கொடுத்துதான் இருந்தார். தனக்கு அதிகாரம் பதவி வேண்டும் என்றால் எந்த எல்லைக்கும் போவார். தனக்கு பதவி இல்லை என்றால் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பார். திமுகவின் உளவாளியாக OPS இருந்தார். தனக்கு அதிகாரம் இல்லை என்றால் எந்த எல்லைக்கும் OPS போவார். அம்மாவின் பக்தனாக இருந்த OPS தற்போது அறிவாலயத்தின் பக்தனாக மாறிவிட்டார். தற்போது அவர் எடுத்த முடிவு தனிப்பட்ட முடிவு. ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வராது. அதே போல தென் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி யாரையும் வளர விட மாட்டார் என்ற பச்சை பொய் கூறுகிறார். சட்டமன்ற துணைத் தலைவராக அவரை நீக்கிய பின்பு தென் மாவட்டத்தை சேர்ந்த எனக்கு தான் அந்த வாய்ப்பு எடப்பாடியார் வழங்கினார். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் உள்ள அனைவருக்கும் பல்வேறு வாய்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி கொடுத்தார். இன்றைக்கு தென் மாவட்டம் முழுவதும் அவருக்கு பக்கபலமாக துணையாக இருக்கிறது. இதே சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை 1 வருடம் அவருக்கு தர மனமில்லை என்பது அனைவருக்கும் தெரியும். அம்மா இருக்கும் காலத்திலேயே அமைதிப்படை அமாவாசையாக OPS இருந்தார். தன்னை தவிர யாரும் வளரக்கூடாது என்று நினைத்தார். அப்படி வளரும் நபர்களை விஷத்தை ஊத்தி அழிக்க பார்ப்பார். போர்க்களத்தில் எதிரிடம் சரணடையக்கூடாது. அப்படி நிலை ஏற்பட்டால் சாவதே மேல் என்று வீரர்கள் நினைப்பார். அதுபோலத்தான் அதிமுக தொண்டர்கள் என கூறினார். தொண்டர்களுடைய உழைப்பால், தலைமையினுடைய செல்வாக்கால் அவர் பெற்றார். இன்றைக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். தலைமை கழகத்தை கோயிலாக நினைக்கிற, அம்மாவே தெய்வம், கழகமே கோயில் என்று வாழ்ந்து வருகிற தொண்டர்களுக்கு மத்தியிலே தலைமை கழகத்தை காலால் எட்டி உதைத்த அந்த வரலாறும் இவருக்கே சொந்தம். இவ்வளவுக்கு பிறகும் அவர் கழகத்திலே ஒருங்கிணைப்பாளராக, துணை முதலமைச்சராக பணியாற்றினார்கள். எல்லோரும் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து திமுகவினுடைய கைக்கூலியாக, எட்டப்பர் வம்சமாக இன்றைக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? தனக்கு பதவி வேண்டும், தனக்கு அதிகாரம் வேண்டும், தனக்கு செல்வாக்கு வேண்டும். தனக்கு பதவி இல்லை என்று சொன்னால் தனக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்த இயக்கமே அழிந்து போக வேண்டும், ஒளிந்து போக வேண்டும், இருக்கவே கூடாது என்று அவருடைய பேயாசையை இன்றைக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்தே அவர் திமுகவினுடைய உளவாளியாக இருந்திருப்பாரோ என்றால், அம்மா அவர்களுக்கு தொடர்ந்து பொய் வழக்கிலே தண்டனை கிடைத்த போதெல்லாம் இவர்தான் தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்தார். அப்படியானால் அந்த பொய் வழக்குகள் எல்லாம் நடைபெறுகிற போது, இவர் இடைக்கால முதலமைச்சராக வருகிற போதும் திமுகவோடு அப்போதே இவர் தொடர்பிலே உளவாளியாக இருந்திருப்பாரோ என்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கு தொண்டர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் அவர் முதலமைச்சராக வந்தார்கள். இன்றைக்கு என்னவென்று கேட்டால், இது எல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர் எடுத்த முடிவு அவர் தனிப்பட்ட முறையில் எடுத்ததாக சில பேர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் போகிற போக்கிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உலகமாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்மா அவர்கள் இருந்த போதும், புரட்சித்தலைவர் இருந்த போதும் எப்படி வலிமையோடு இருந்ததோ அதே வலிமையோடும், அதே மக்கள் சக்தியோடும், மக்கள் செல்வாக்கோடும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக எந்த தியாகத்திற்கும் தயார் என்று இரவு பகல் பாராது, ஊனுறக்கம் பாராது நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்து, தென் தமிழகத்திலே யாரையும் வளர விட மாட்டார்,
என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை அவர் பேசியிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் 4 பேர்கள் இங்கே உங்களுக்கு முன்னாலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அந்த பதவியை அவரை நீக்கியதற்கு பிறகு ஒரு சாமானிய கிளைக்கழக செயலாளருடைய மகனான எனக்கு புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட ஏறத்தாழ 1 வருடத்திற்கு அவர் கொடுக்கவே இல்லை. அவர் தான் அந்த இருக்கையில உட்கார்ந்து இருந்தார். மாப்பிள்ளை என்னது சட்டம் அவரது, இந்த மாதிரி பதவியை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தாய் உள்ளத்தோடு வழங்கினார்கள். ஆனால் அந்த இருக்கையை கூட வழங்க மனம் இல்லை. புரியல. என்ன பாதி ஏங்க மதி இப்ப அவங்க சேர்த்துக்கிட்டதே வந்து நீ அதாவது வந்து வேலை அங்க பாரு, விசுவாசத்தை இங்க காட்டு, பரிசு நான் தர்றேன் அப்படின்னு பண்ண ஒப்பந்தம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருக்கு. வேலை அதிமுக, விசுவாச திமுக, பரிசு திமுக தருன்ற அந்த ஒப்பந்தம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இதுல என்ன பாதி வெற்றி, காவாச்சி வெற்றி, கோட்டர் வெற்றி, ஆப்பு வெற்றி, புல் வெற்றின்றீங்க? வெற்றி இங்கதானே இருக்காரு. குமாரு தீயா வேலை செய்யணும் குமாரு, புரியுதா? என்ன கேள்வி கேட்குறீங்க? அதிமுக இருந்து போனதுக்கு அப்புறம் அவர் மூத்தவர், இளையவர், முன்னாள், இன்னாலு என்னாலும் கிடையாது. அதிமுகவுக்கு சாகுறவரை இன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் போய் நீங்க எடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு கிளை செயலாளர், நாங்க கிராமத்துக்கு நாங்கெல்லாம் போறோம், அந்த கிளை செயலாளர் உனக்கு வயசாயிடுச்சுப்பா, நீ உன் பிள்ளைய வந்து நீ வந்து கிளை செயலாளர் கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ஒதுங்கின்னு சொன்னா அந்த அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? அந்த கிளை செயலாளர் மகேந்திரன், உதயகுமார், மாணிக்கம், சரவணன், வெற்றி, இந்த வார்த்தை இனிமேல் பேசுனீங்க தொலைச்சு விடுவேன். நான் சாகும்போது என் நெஞ்சில அதிமுக கொடி என் நெஞ்சில உழுந்தா அதுக்குதான் நான் உழைக்கிறேன். ஒரு கிளை செயலாளர் சொல்லுவான், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உழைச்சிட்டு இருக்கான். இந்த கட்சியில எந்த அதிகாரம் இல்ல, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆனதில்ல, ஒரு கவுன்சிலர் ஆனதில்ல, ஒரு கூட்டுறவு சங்கத்துல தலைவர் ஆனதில்ல. அவன் சொல்றான் அந்த ரத்தம், அந்த விசுவாசம் எம்ஜிஆர் மேல, அம்மா மேல, அவன் சொல்றான் என் நெஞ்சில அதிமுக கொடி உழுவுன்னு சொல்றான். அந்த கிளை செயலாளர்னாலதான் இந்த கட்சி நிக்கிறதே தவிர இது போன்ற ஓடி அடைக்கலம் தேடுற தலைவர்களை நம்பி இந்த அதிமுக இல்ல. தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதிமுக எத்தனை சோதனை சந்திச்சிருக்கு. அந்த நெஞ்சில கொடி உழுன்னு சொல்றாங்கல்ல அந்த கிளை செயலாளர், இந்த இயக்கத்தை ஆணி வேறாக கட்டி காத்து வர்றாங்கல்ல. ஒரு கவுன்சிலர் பதவி அணிவிக்காம 54 ஆண்டுகளா உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் என் தலைமுறை உழைக்கும். என் பெத்த பிள்ளைக்கு கூட அந்த பதவி கொடுக்காம நான் தாண்டா கிளை செயலாளர் சாகுற வரைக்கும். நான் செத்ததுக்கு அப்புறம் என் நெஞ்சில அந்த அதிமுக கொடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் குடுறான்னு சொல்றான் பாருங்க. அந்த உண்மையான விசுவாச தொண்டர்களை நம்பித்தான் இன்னைக்கு புரட்சி தமிழ் எடப்பாடியார் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறாரை போல இது போன்று காட்டி கொடுக்கிற எட்டப்பர்களையும் உளவாளிகளையும் நம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவரும் நடத்தவில்லை, அம்மாவும் வழி நடத்தவில்லை, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் வழி நடத்தவில்லை. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. என்னுடைய உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த உணர்வுகளை நீங்க மக்களிடத்துல கொண்டு போகணும். உண்மையான தொண்டர்கள் தெரியணும், விசுவாசம் தெரியணும். இப்படி எல்லாரும் அனுபவிச்சுட்டு காட்டி கொடுத்துட்டு போனா என்ன சார் செய்யறது? அவங்களுக்கெல்லாம் இந்த மக்கள் பாடம் போட்ட வேணாமா? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாடம் போட்ட வேணாமா? நான் எல்லாரையும் இங்க வந்து எல்லாமே அனுபவிக்கிறேன். அனுபவிச்சுட்டு நான் வந்து பதவி கேட்டு எதிர் முகாமுக்கு காட்டி கொடுத்துட்டு போயிட்டோம்னா, இப்ப போர் யுத்தத்துல நடக்குது, எல்லையில வந்து ராணுவ வீரர்கள் போராடிட்டே இருக்கிறாங்க. இங்க அவங்களுக்கு பிள்ளை குட்டி மனைவி தாய் தந்தையர் அத்தனை பேரையும் விட்டுட்டு இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த தேசத்தை காப்பதற்காக, இந்த நாட்டு மக்களை காப்பதற்காக
உயிரை துச்சமென மதித்து அந்த ராணுவ வீரர்கள் போராடுறாங்க. அந்த உயிருக்கும் அந்த வசதிக்கும் ஆசைப்பட்டா அந்த ராணுவ வீரர்கள் என்ன ஆவாங்க? சரணாகதி ஆயிடுவாங்க. எதிரிட்ட சரணாகதி அடைவதை விட, எதிரிடம் சரணாகதி ஆவதை விட சாவதே மேல் என்பதுதான் நம் தமிழர் மரபு, நம்முடைய ரத்தம். அதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய மரபு. எதிரிடம் சரணாகதி அடைந்து நாம் வாழ்வதை காட்டிலும் எதிரிடத்திலே சிக்காமல் நாம் சாவது நமக்கு மேல் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வீரத்தையும் விவேகத்தையும்